ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் ராஜாவை விட்டு விலகின பிற்பாடு சவுல் எந்தெந்த நேரத்திலெல்லாம் கலக்கம் அடைகிறாரோ அந்த நேரங்களிலெல்லாம் சுரமண்டலத்தை வாசித்து ஆறுதல் கொடுத்தவர் தான் தாவீது. அப்படி இருந்தும் ராஜாவும் இராணுவமும் கோலியாத்துக்கு பயந்து பின்வாங்கின போது ஒரு கவனில் கல் வைத்து அவனை கொண்டு போட்ட தாவீதை காட்டி, இவன் யார் மகன் என்று கேட்கிறார். சவுல் கோலியாத்தை வெற்றி கொண்டு ஜனங்கள் ஆரவாரத்துடன் திரும்பி வரும் பொழுது அவர்கள் பாடினதான பாடல் வரிகளே சவுளுடைய இருதயத்தில் எரிச்சலை கொண்டு வந்தது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று அவர்கள் மாறி மாறி பாடுகிறார்கள். அந்த நாள் முதல் சவுல் தாவீதின் மீது எரிச்சல் அடைந்து கோபம் கொண்டவராக காணப்படுகிறார். ஒரே ஒரு பாடல் தான் தாவீது செய்த பல நன்மைகளை, அநேக காரியங்களை சவுலுக்கு மறக்க செய்தது. இன்னும் அந்த ராஜஸ்தானத்திலே மாத்திரம், அந்த ராஜாங்க மாத்திரம்தான் அவருக்கு குறைவாக காணப்பட்டது என்று சவுல் சொன்னதிலிருந்து அவருக்குள் எரிச்சல் வேறுண்டி வளர ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. இதை அறியாத தாவீது வழக்கம் போல சுரமண்டலம் வாசித்த போது சவுல் தன் ஈட்டியை எறிந்து தாவீதை குத்த பார்க்கிறார். 2 முறை தாவீது தப்புகிறார். மக்களுடைய ஆதரவையும் அந்த அன்பையும் சம்பாதித்ததான தாவீது தன்னையும் கொண்டு போட்டு ராஜ்யத்தை கைப்பற்றி விடுவானோ என்று சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறார். இதைத் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், சவுல் தான் மரணம் அடையும் வரைக்கும் தாவீதை கொண்டு போடுவதற்காக தன்னுடைய அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு தாவீதை பின்தொடர்ந்து கடந்து செல்கிறார். மனதில் தோன்றியதான எரிச்சல் சவுலை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே கர்த்தர் ராஜ்ய பாரத்திலிருந்து சவுலை முற்றிலுமாக தள்ளி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்பதை இந்த சவுல் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. உண்மையில் தாவீது இஸ்ரவேலுக்கு பெற்றுக் கொடுத்ததான இந்த பெரிய வெற்றியை கொண்டாட வேண்டிய சவுலுக்குள் ஒரே ஒரு பாடல்தான் எரிச்சலை கொண்டு வந்தது. அந்த எரிச்சலானது கொலை செய்யும் அளவுக்கு சவுலை ஏவி விட்டது என்றால் அந்த எரிச்சல், அந்த உணர்வானது நாம் சாதாரணமாக எடைப்படவே முடியாது. அது கொலை பாதகத்துக்கு சற்றுதான் தள்ளி நிற்கிறது என்பதை இந்த சம்பவமானது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துளிர் விடுகிறதான இந்த எரிச்சல், இந்த பொறாமையை பெரிதாக நாம் வெளிக்காட்டுவதில்லை. நமக்கு கீழ் உள்ளவர்கள் புகழப்படுகிறதான பொழுது அது எந்த இடமானாலும் சரி, வேலைஸ்தனமானாலும் திருச்சபையானாலும் சரி, அல்லது வேற எந்த இடமானாலும் சரி, நமக்கு கீழாக இருக்கிறவர்கள் புகழப்படுகிறதான பொழுது அல்லது அவர்கள் ஒரு உன்னத நிலைமைக்கு வருகிறதான பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டையும் மீறி இப்படிப்பட்ட எரிச்சல் நமக்குள்ளாக எட்டி பார்த்து விடுகிறது. இது கொடூர பாவம். அடுத்தவர் உயிரை எடுக்காவிட்டாலும் சகோதரனை பகைக்கிற கொலை பாதகத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம். நம்மை ஒவ்வொரு நாட்களும் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய அந்த அன்பினாலே நிரப்பப்படுகிறவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள் இப்படிப்பட்ட இந்த எரிச்சல் என்கிற அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாக, மற்றுள்ளவர்கள் மீது பொறாமைக்குள்ளாதவர்களாக, மற்றுள்ளவர்கள் மீது தேவையில்லாத சிந்தனை இல்லாதவர்களாக, ஆண்டவரே நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். காய்மகாரம் என்ற அந்த வார்த்தை பொறாமையும் எரிச்சலும் அல்லது நம்முடைய சுயநலத்தால் தூண்டப்படுகிறதான வஞ்சகம்,
இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முற்றிலுமாக விலகி எழுந்து நாட்களில் கல்வாரி சிலுவையினுடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களாக அவருக்கென்று வாழும்படியாக, அவருடைய சித்தம் செய்யும்படியாக, அவரிடத்தில் காணப்பட்டதான அந்த தாழ்மை, ஆண்டவரே எனக்கு வேண்டுமாப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கொலை பாதகத்துக்கு இணையான பகையுணர்வையும் காய்மகரமாய் காணப்படுகிற அந்த எண்ணத்திலிருந்தும் தகப்பனே இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் விடுவித்து பாதுகாப்பீராக. பொறாமை என்ற எண்ணமோ, எரிச்சல் என்கிற அந்த எண்ணமோ வாழ்க்கையில உண்டாகாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு நாட்களும் தங்களை தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்க ஒரு நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாட்களை யாவருக்குள்ளாகவும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.